வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. இன்றைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நமது டிவியின் விசேட பார்வை இன்றைய தினம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. அத்துடன் தேர்தல் தொடர்பான அனைத்து செய்திகளையும் பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதுடன் காணொலியுடனான வீடியோக்களை நமது டிவி என்ற யூடியூப் தளத்தின் பார்வையிடலாம். இதுவரை நமது டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் தேர்தல் கள நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூடு பிடிக்கும் தேர்தல் களம். பெரும்பாலான பகுதிகளில் 30% அதிகமான வாக்குப்பதிவுகள் நிறைவு. பெறுபேறுகள் வெளியாகும் வரை அமைதியை கடைபிடிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு கோரிக்கை. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 4 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. GSP+ வரிச்சலுகை தொடர்பில் விசேட கலந்துரையாடல். கொழும்பில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் துப்பாக்கிச் சூடு. கட்டுநாயக்கவில் இன்றும் சம்பவம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் 25% அதிகமான வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்றுள்ளன. 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் சுமார் 25% அதிகமான வாக்குப்பதிவுகள் இதுவரை நிறைவு பெற்றுள்ளன. நண்பகல் 12 மணி வரையான காலப்பகுதிக்குள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 23% வாக்களிப்பும், வவுனியா மாவட்டத்தில் 37% வாக்களிப்பும், மன்னார் மாவட்டத்தில் 40% வாக்களிப்பும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 22% வாக்களிப்பும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 25% வாக்களிப்பும் நிறைவு பெற்றுள்ளன. இதனிடையே திருகோணமலை மாவட்டத்தில் 36% வாக்களிப்பும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25% வாக்களிப்பும், திகாமடுல்ல மாவட்டத்தில் 31% வாக்களிப்பும் நிறைவு பெற்றுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் நண்பகல் 12 மணி வரை 28% வாக்குப்பதிவுகள் நிறைவு பெற்றுள்ளன. இதனிடையே பதுளை மாவட்டத்தில் 36%, மொனராகலை மாவட்டத்தில் 23%, நுவரெலியா மாவட்டத்தில் 22%, மாத்தளை மாவட்டத்தில் 25%, கண்டி மாவட்டத்தில் 21% வாக்களிப்பும் நிறைவு பெற்றுள்ளன. கேகாலை மாவட்டத்தில் 33% வாக்களிப்பும், அனுராதபுரத்தில் 30% வாக்குப்பதிவுகளும், களுத்துறை மாவட்டத்தில் 20% வாக்குப்பதிவுகளும் நிறைவு பெற்றுள்ளன. கம்பகா மாவட்டத்தில் 20% வாக்குப்பதிவுகளும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 30% வாக்குப்பதிவுகளும், காலி மாவட்டத்தில் 35% வாக்குப்பதிவுகளும், மாத்தறை மாவட்டத்தில் 42% வாக்குப்பதிவுகளுடன் புத்தளம் மாவட்டத்தில் 30% வாக்குப்பதிவுகளும் நிறைவு பெற்றுள்ளன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 20% வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துள்ளதுடன் பொலன்னறுவை மாவட்டத்தில் 34% வாக்குப்பதிவுகளும், குருநாகல் மாவட்டத்தில் 20% வாக்குப்பதிவுகளும் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே அரசியல் பிரமுகர்களும் தங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குகளை பதிவு செய்து வருகின்ற காட்சிகள் நமது டிவி கேமராக்களில் இவ்வாறு பதிவாகின. இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்காத வாக்காளர்களும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று ஆள் அடையாளத்தை உறுதி செய்து தமது வாக்கை அளிக்க முடியும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மாலை 4 மணிக்கு முன்னர் தமது ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுமாறு மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் கோரிக்கை விடுத்துள்ளார். 2025 ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவிலே வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வந்து வாக்களிப்பதை காணக்கூடியது இருப்பதாக மாவட்டங்களிலிருந்து தேர்தல் தலைமைச் செயலகத்தில் கிடைக்கின்ற செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நாடு தழுவிய ரீதியிலே இந்த வாக்குப்பதிவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக 13,759 வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் எந்த ஒரு இடையூறுமின்றி காலை 7 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வாக்களிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சில மணி நேரங்களிலே வாக்களிப்பு முடிவுறுத்தப்படும். அதாவது இன்று மாலை 4 மணியுடன் வாக்களிப்பு முடிவுறுத்தப்பட்டுவிடும். ஆகவே இறுதி வரை காத்திருக்காமல் இன்னும் வாக்களிக்காதவர்கள் நிச்சயமாக உடனடியாக வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு சார்ந்து உங்கள் அனைவரையும் நான்
தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது வாக்களிப்பது உங்களது ஜனநாயக கடமை. அது மாத்திரம் இல்லாமல் உள்ளூர் அதிகாரம் என்று கூறுவது அந்த ஒவ்வொரு பகுதி மக்களும் தமது பகுதியின் அபிவிருத்தி மற்றும் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக தமக்காக தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற இந்த நடைமுறை. நீங்கள் சரியானதை தெரிவு செய்வதற்காக வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பதிலிருந்து தவிர்ந்திருந்து விட்டு குறை கூறுவதில் அர்த்தமில்லை. ஆகவே தயவு செய்து அனைவரும் சென்று வாக்களியுங்கள். வாக்களிக்க செல்கின்ற போது உங்களுடன் வாக்காளர் அட்டை எடுத்து செல்லுங்கள். இருந்தாலும் கூட வாக்காளர் அட்டை ஒரு கட்டாயமான ஆவணம் என்று அல்ல. ஆனால் வாக்காளர் அட்டை உங்களுக்கு வாக்களிப்பு நிலையத்திலே வாக்களிப்பை இலகுபடுத்துவதற்காக உங்களுக்கு ஒரு இலகுவான ஆவணமாக காணப்படும். அதாவது உங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அந்த வாக்களிப்பு நிலையம் அங்கே இருக்கின்றது, அதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மாத்திரமன்றி தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தர்களுக்கும் உங்களை இலகுவாக அடையாளம் கண்டு உங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை வழங்குவதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே வாக்காளர் அட்டை எடுத்துச் செல்லுங்கள். அது மாத்திரமின்றி உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே காணப்படக்கூடிய தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் ஒருவர் தனது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தாத சந்தர்ப்பத்திலே அங்கே வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாது. ஆகவே நீங்கள் உங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேசிய அடையாள அட்டையை எடுத்துச் செல்லுங்கள். தேசிய அடையாள அட்டை இல்லாதவர் செல்லுபடியான ஒரு கடவுச்சீட்டு, செல்லுபடியான ஒரு வாகன அனுமதி பத்திரம் அல்லது ஓய்வூதியம் பெறுவதாக இருந்தால் ஓய்வூதிய அடையாள அட்டை, அதே வேளையிலே அதுவும் உங்களிடம் இல்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணைக்குழு வழங்கியிருக்கக்கூடிய தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே வேளையிலே மத உரிமையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை, மேலும் இந்த மூத்த பிரஜைகளுக்காக வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் வலுவிழந்தவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை போன்றவற்றையும் நீங்கள் அங்கே பயன்படுத்தலாம். இதற்கு மேலதிகமாக தற்போது உங்களுக்கு தெரியும், நாட்டிலே ஆட்களை பதிவு செய்கின்ற திணைக்களம் இந்த அடையாள அட்டைகளை விநியோகிப்பதில் ஏற்படுகின்ற இந்த அட்டை பற்றாக்குறை காரணமாக ஒரு புகைப்படத்துடன் கூடிய உறுதிப்படுத்திய ஒரு ஆவணத்தை வழங்குகின்றார்கள். அந்த ஆவணமும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லது சாரதி அனுமதி பத்திரத்துக்காக பதிலாக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரமாக மோட்டார் போக்குவரத்து வழங்கப்படுகின்ற புகைப்படத்துடன் கூடிய அந்த தற்காலிக அனுமதி பத்திரம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நான் கூறிய இந்த ஆவணங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் உங்களை எடுத்து செல்லுங்கள். இந்த ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் வாக்களிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்ற காரணத்தினால் இதுவரை வாக்களிக்காதவர்கள் உடனடியாக சென்று வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து வாக்காளர்களையும் வினயமாக வேண்டி நிற்கின்றது. நன்றி. இலங்கையில் உள்ள 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. அதன் மூலம் 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் 49 அரசியல் கட்சிகள் மற்றும் 257 சுயேட்சை குழுக்களின் ஊடாக 75,589 பேர் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் பல்வேறு துறைகள் சார்ந்த 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு இணக்கப்பாட்டு ஒப்பந்தமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி லுவோங் குவாங் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன. வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டன. இதன்போது வியட்நாம் சோசலிச குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கும் இடையே சுங்க விவகாரங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உதவி தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. வியட்நாமின் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கும் இலங்கையின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையிலான இயந்திர உற்பத்தி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வியட்நாம் விவசாய விஞ்ஞான அகாடமிகளுக்கும் இலங்கை விவசாய திணைக்களத்துக்கும் இடையிலான விவசாய ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கும் வியட்நாமின் ராஜதந்திர அகாடமிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் வியட்நாம் வர்த்தக ஊக்குவிப்பு முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ராஜதந்திரிகள், நிபுணர்கள், அதிகாரிகள், வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பரிமாற்றம், அதேபோன்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள், பல்வேறு பாடநெறிகள், கருத்தரங்குகள், ராஜதந்திர துறையில் ஏனைய கல்வி நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி தொடர்பான நிபுணத்துவத்தை ஒழுங்கமைக்கவும் பரிமாறிக்கொள்ள வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
இருதரப்பினருக்கும் பொருத்தமான வர்த்தக தகவல் மற்றும் சந்தை நுண்ணறிவு பரிமாற்றம், இரு நாடுகளிலும் நடைபெறும் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் ஊக்குவிப்பு வாய்ப்புகளில் கூட்டு பங்கேற்பு மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுக்கிடையே சந்திப்புகளை ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட பரந்த அளவில் வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல்வேறு வகையான வாய்ப்புகளை வழங்கும். இந்த இணக்கப்பாடுகள் ஊடாக குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், கடற்றொழில் நடவடிக்கைகள், ஆடை கைத்தொழில் மற்றும் பெறுமதி கூட்டப்பட்ட விவசாயத்திற்கு குறிப்பிடத்தக்க சந்தை வாய்ப்புகளை இரு நாடுகளுக்கும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. GSP+ வரிச்சலுகை தொடர்பில் பிரதமருக்கும் ஐரோப்பிய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய GSP+ கண்காணிப்பு பணியின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய வெளிவிவகார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்லஸ் வைட்லியை சந்தித்தார். ஐரோப்பிய ஒன்றிய குழுவை வரவேற்ற பிரதமர் குறிப்பாக GSP+ சட்டகத்தின் ஊடாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடனான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார். வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய முன்னுரிமைகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. கலந்துரையாடலின் போது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்து பிரதமர் குறிப்பாக வலியுறுத்தினார். போதைப்பொருள் கடத்தல், மனித கடத்தல் போன்றவற்றை எதிர்த்து போராடுவதற்கான சட்டத்தை இயற்றுவது குறித்தும், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட தற்போதைய சட்ட சீர்திருத்தங்கள் குறித்தும் கவனப்படுத்தினார். இலங்கை அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கொள்கைகளை, குறிப்பாக GSP+ பொறிமுறையின் முக்கிய நோக்கங்களுடன் இணங்கிச் செல்லும் கொள்கைகளை ஐரோப்பிய ஒன்றிய குழு வரவேற்றது. GSP+ வரிச்சலுகைகளுக்காக மீளவும் விண்ணப்பம் செய்யும் முறை குறித்த வழிகாட்டுதலை அவர்கள் வழங்கியதுடன் இலங்கையின் முறையான அபிவிருத்தி முயற்சிகளை ஆதரிப்பதற்கான தமது விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தினர். இந்த உரையாடலின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் பங்கேற்பு மற்றும் பெண்களின் அரசியல் மற்றும் பொருளாதார பங்கேற்பை அதிகரிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் மேலும் கலந்துரையாடப்பட்டது. தொழில்படையில் அதிக பெண்களை ஈர்க்கும் வகையில் குழந்தை பராமரிப்பு சேவைகள், முதியோர் பராமரிப்பு மற்றும் போக்குவரத்து போன்ற ஆதரவு முறைமைகளை மேம்படுத்துவதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறைகள் மூலம் இலங்கையுடனான உறவுகளை மேம்படுத்துவதில் ஐரோப்பிய ஒன்றியம் கவனம் செலுத்துவதாக இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் ஹார்மென் மொரேனோ அவர்கள் இதன்போது தெரிவித்தார். கட்டுநாயக்கவில் இன்று காலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கட்டுநாயக்க 13ஆம் தூண் பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று காலை 10 மணி அளவில் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக விஜய குமாரதுங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்பான சர்வதேச செய்திகள். ராணுவ நடவடிக்கைகளை விஸ்தரிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமாசுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை விஸ்தரிக்கும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவை நேற்றிரவு கூடி இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. தொடர்ச்சியாக பல மாதங்களுக்கு தரைவழி தாக்குதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு அமைச்சர்கள் ஏகமனதாக ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசாவை கைப்பற்றுவதும் கைப்பற்றிய பிரதேசங்களை கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதும் இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதுடன் தோற்கடிக்கும் நோக்கத்துடன் தொடர்ச்சியாக அழுத்தங்களை இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் சம்பந்தப்பட்ட பிரதேசங்களுக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னரே தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு நிச்சயம் தகுதி பெறுவோம் என லக்னோ அணி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது.
இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு நிச்சயம் தகுதி பெறுவோம் என லக்னோ அணி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. எஞ்சிய 3 போட்டிகளிலும் தற்போதைய நிலைமையை மாற்றி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவோம் என லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் தலைவர் ரிஷப் பந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL தொடரில் நேற்று முன்தினம் தரம்சாலாவில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் 37 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி தோல்வியடைந்தது. 236 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய லக்னோ அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 199 ஓட்டங்களை பெற்று தோல்வியை சந்தித்தது. லக்னோ அணிக்கு இது 6வது தோல்வியாக அமைந்துள்ளது. 11 ஆட்டங்களில் விளையாடிய இந்த அணி 5 வெற்றி 6 தோல்விகளுடன் 10 புள்ளிகளை பெற்று பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. தற்போதைய தோல்வியால் லக்னோ அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு கடினமாக உள்ளது. அந்த அணிக்கு இன்னும் 3 ஆட்டங்கள் எஞ்சியுள்ளது. இதில் அனைத்திலும் லக்னோ அணி வெற்றி பெற்றாலும் லீக் சுற்றை 16 புள்ளிகளுடனேயே நிறைவு செய்ய முடியும். இது இவ்வாறு நிகழ்ந்தாலும் ஏனைய அணிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்து லக்னோ அணியின் அடுத்த கட்ட வாய்ப்பு தெரிய வரும். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட நேரலை இன்று நமது டிவியின் யூடியூப் தளத்தில் பதிவிடப்படும். அத்துடன் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான ஐயாத்துரை கயமுகன், உமாச்சந்திரா பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொள்ளும் விசேட நேரலையையும் காண தவறாதீர்கள். இவற்றை பார்வையிட நமது டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.